உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய நாமம் யெகோவா ராஹா. யெகோவா ராஹா அப்படிங்கும் பொழுது யெகோவா மெய்ப்பன், என் மெய்ப்பன் அப்படிங்கிற அந்த நாமத்திற்குரிய அர்த்தத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23 தான் இந்த நாமத்தை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெய்ப்பன் அப்படிங்கிறதற்கு ஷெப்பர்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மேய்ச்சலில் நடத்துகிறவர், உணவை கொடுக்கிறவர். அதே போல டு பி எ கம்பேனியன், அதாவது ஒரு நண்பனாக இருக்கிறவர். டிபிடி அப்படிங்கிற ஒரு வெர்ஷன்ல இப்படி இருக்கு: யாஹ்வே இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஷெப்பர்ட், ஐ ஆல்வேஸ் ஹவ் மோர் தென் எனஃப். யாஹ்வே நம்மளுடைய மெய்ப்பனாக இருக்கும் பொழுது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல பாடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் அநேகருக்கு தெரிந்ததுதான். சங்கீதம் 23 மிக மிக அருமையான ஒரு சங்கீதம். எத்தனை முறை வாசித்தாலும் இதுல ஆழமான சத்தியங்கள் திரும்ப 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 நம்ம கற்றுக்கொண்டே இருக்கலாம். இந்த சங்கீதம் 23 நம்ம தியானிக்கிறதற்கு சமயம் இப்பொழுது கிடையாது. ஆனா இந்த யெகோவா ராஹா அப்படிங்கிற இந்த நாமத்தை குறித்து நம்ம ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்ப ராஹா, அதாவது இந்த மெய்ப்பனுடைய வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது தன்னுடைய ஆடுகளை போஷிக்கிறவராக இருக்கிறார். அதாவது உலக பிரகாரமான தேவைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய ஆத்தும தேவைக்காக தான் பல விதங்கள்ல தேடி ஓடி அலையிறாங்க. இந்த ஆத்மாவுல இருக்கிற அந்த வெற்றிடத்தை உலகத்தின் காரியங்களால நிரப்பணும்னு நினைக்கிறாங்க. உலக உல்லாசங்கள், சிற்றின்பங்கள், பாவங்கள் இதெல்லாம் அவங்க ஆத்மாவுல உள்ள அந்த வெற்றிடத்தை தான் காமிக்கிறது. எவ்வளவோ உலக பாவங்கள்னால, உலக உல்லாசங்களால தங்களை நிரப்பணும்னு நினைத்தாலும் அந்த திருப்தி அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனா யெகோவா ராஹா யாருடைய மெய்ப்பனாக இருக்கிறாரோ உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு திருப்தி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த ஆத்துமா திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உலக காரியங்களை இந்த ஆத்துமா தேடவே செய்யாது. ஆண்டவருடைய அன்புல அப்படியே காத்திருக்கும், அந்த அன்புல அப்படியே திருப்தி அடைந்து இருக்கும். இரண்டாவதாக பார்த்தா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில இந்த ராகா நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த அமர்ந்த தண்ணீர் அப்படின்னுங்கிறது எதை காண்பிக்கிறது? சமாதானம் மற்றும் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு காரியம். தண்ணீர் அண்டையில போனவர்கள் நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. ஒரு தெளிந்த நீரோடை பார்க்கும் பொழுதே மனதுக்கு ஒரு அமைதி. அதே நேரத்துல அந்த நீரை குடிக்கும் பொழுது, அந்த தண்ணீர் எடுத்து முகத்துல நம்ம அடிச்சுக்கும் போது அதுல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு உண்டாகிறது. அப்ப இந்த ராகா நம்முடைய ஆத்மாவுக்கு சமாதானத்தை தருகிறார். எவ்வளவு நம்மளை சுற்றிலும் போராட்டங்கள் இருந்தாலும் ராகா நம்மளை முன்னின்று நடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில சமாதானம் உண்டு, நம்ம வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி உண்டு. மூன்றாவதாக ராகா பொல்லாதவர்கள் கைகள்ல இருந்து நம்மை தப்புவிக்கிறார். He protects us from predators. அதாவது இந்த ஆட்டை சாப்பிட்றதுக்குன்னு நிறைய விலங்குகள் காத்திருக்கும், சுற்றிலும் இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மெய்ப்பன் முன்னாடி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாவே இந்த ஒரு விலங்குகளும் பக்கத்துல வர துணியாது. ஏன்னா இந்த மெய்ப்பன் எந்த ஒரு எல்லைக்கும் போய் இந்த ஆட்டை காப்பாற்றுவார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து காப்பாற்றுவார். அததான் ராகா, நம்முடைய ராகா பண்ணியிருக்கிறார். சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை சத்ருவின் கையிலிருந்து விலக்கி மீட்டிருக்கிறார். எல்லா விதமான ஆபத்துகள்,
எல்லா விதமான போராட்டங்கள்ல இருந்து இந்த ராகா நம்மை காப்பாற்றுவார். நான்காவதாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராகா என்ன செய்வார்னா, இந்த ஆட்டுக்கு ஏதாவது ஒரு காயம் இருந்தால் அதை அவரை சுகப்படுத்துவார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை உடைந்து போயிருந்தா, போராட்டங்கள் இல்லைன்னா சோர்வுகள் இருந்தா, இந்த ராகா என்ன பண்ணுவார்னா, அதை கவனித்து ஒவ்வொரு ஆட்டையும் கவனிப்பார். கவனித்து அதற்கு சுகத்தை தருவார். அது கால் உடைந்திருந்தா கால் கட்டு போடுவார். அதற்கு தலையில எண்ணெய் வைக்கணுமா, தலையில எண்ணெய் வைத்து அதை சுகமாக்குவார். அதே போல 5வதா பார்த்தா, இந்த ராகா அந்த ஆட்டை நடத்துவார், கைட் பண்ணுவார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கைய தொடங்கி விட்டுட்டு அப்படியே இந்த ராகா போயிட மாட்டார். நீ வந்து சேரு பரலோகத்துக்கு அப்படி சொல்லுகிற ராகா இல்ல. வாழ்க்கையே, இந்த விசுவாச வாழ்க்கையை தொடங்கினவரும் நம்ம ராகா தான். அத ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னாடி நின்று நம்மை நடத்துகிறவரும் இந்த ராகா தான். பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவரும் இந்த ராகா தான். டிபிடி அப்படிங்கிற அந்த வேர்ஷன்ல பார்த்தா ஒரு வசனம், அந்த 23ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. வசனம் 6 இப்படி இருக்கு. So why would I fear the future? Only goodness and tender love pursue me all the days of my life. Then afterward, when my life is through, I'll return to your glorious presence to be forever with you. இன்னொரு வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மகிமையில் வாழ்வதை குறித்து இந்த சங்கீதம் 23 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனிமேதான் மகிமையில போய் வாழ்வோம்ங்கிறதுல, பூமியிலேயே மகிமையில் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மகிமையில் வாழ்வதுங்கிறது தேவ பிரசன்னத்திலேயே வாழ்வது. இந்த தேவ பிரசன்னத்துல வாழ்ற மாதிரி ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை. தேவ பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு கிருபை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ராகா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் என்ன, உங்களுடைய நன்மை, உங்களுடைய டெண்டர் லவ், அதாவது நம்மளை பார்த்த உடனே மனம் இலகுகிற அந்த அன்பு நம்மளை தொடர்ந்து பிடிக்குதாம். பர்சியூங்கிறது தொடர்ந்து பிடிக்குது. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. எவ்ரி டே காலையில நம்ம ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ராகா இந்த கிருபையை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த நாளுக்கு தேவையான கிருபை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஸோ ராகா நம்ம முன்னாடி செல்கிறார், நம்மளை ஃபீட் பண்றார், நம்மளை போஷிக்கிறார், நம்மளுக்கு வழிகாட்டுகிறார், பொல்லாதவைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குகிறார். இதை விட ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேற என்ன வேண்டும்? நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தின ராகா நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இந்த ராகாவை பத்தி தியானிக்கணும்னா தியானித்து கொண்டே போகலாம். மெசேஜ் பைபிள் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னா, அதே 6வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. Your beauty and love chase after me every day of my life. I am back home in the house of God for the rest of my life. ஸோ அந்த டிபிடி வேர்ஷன்ல ஆண்டவருடைய மகிமையின் பிரசனத்துக்குள்ள நான் ஒரு நாள் நுழைவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இங்கே மெசேஜ் பைபிளில் நான் எப்பவுமே, ஐ எம் ஆல்வேஸ் பேக், நான் எப்பவுமே ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ்ல தான் நான் இருக்கிறேன். அவருடைய அழகு, அவருடைய அன்பு என்னை அப்படியே சேஸ் பின்னாடி துரத்திக்கிட்டே வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடரணும்னா, அந்த முதல் வசனத்துல சொன்ன மாதிரி, தாவீது அறிக்கையிட்ட மாதிரி, ராகா என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார். இந்த ஒரு டெக்ளரேஷன், இந்த ஒரு அறிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கணும், உறுதி இருக்கணும். ராகா தான் என்னை நடத்துறார், எனக்கு ஒரு குறைவும் வராது, வரவே செய்யாது. சம்பூர்ணத்தின் தேவன், எல்லாவற்றையும் உடையவர் என்னை நடத்தும் போது என்னை போஷிப்பார், எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையில நம்ம அர்ப்பணிக்கலாமா? யெகோவா ராகா என்னை நடத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்கலாம். தேவைகள் பெருகும் பொழுது
நம்மளை சூழ்ந்து ஏராளமான தேவைகள் இருக்கும் பொழுது ராகாவிடம் ஒப்படைக்கலாமா? ஒரு நாளும் ராகா கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டாரு. அப்போ நம்ம தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா சரியான நேரத்துல அவர் அதை சந்திப்பார். இன்னொன்று, இந்த இந்த ஆடு மெய்ப்பன் பின்னாடியே போகணும். அப்பதான் தேவைகள் சந்திக்கப்படும். மெய்ப்பனை விட்டுட்டு வேற எங்கேயோலாம் போயிருச்சுன்னா அதுக்கு பசி வந்துடும். அந்த பசி நேரத்துல அதுக்கு எங்க போகணும்னு தெரியாது. வழி தவறி போயிருச்சுன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப மந்தையில இருக்கணும் இந்த ஆடு. அதே நேரத்துல மெய்ப்பன் பின்னாடி நடக்கணும். மெய்ப்பன் பின்னாடி போகாமல் வழியை தவற விட்டதுனால, ஒருவேளை இன்னைக்கு தேவைகளோடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா திரும்ப மெய்ப்பனை நோக்கி வாங்க, ராகாவை நோக்கி வாங்க. ராகா எல்லா தேவைகளையும் சந்திப்பார். தகப்பனே, இந்த காலை வேளையில யெகோவா ராகா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க போதுமானவர். எந்த ஒரு தேவையும் உம்மை விட பெரிதானது கிடையவே கிடையாது. ராகா, உம்மை சில வேளைகள்ல பின்பற்றாமல் பின்தங்கி விட்டோம், வழி மாறி போய்விட்டோம். எங்களுடைய சுய வழியை நாங்க தெரிந்து கொண்டோம். சுய புத்தியில நடக்க ஆரம்பித்து விட்டோம். எங்களை தயவாய் மன்னியும் அப்பா. ஒரு ஆடு எப்பொழுதும் யெகோவா ராகாவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் பின்னாடி நடக்கணும். அவர் எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாரோ அங்க கூட்டிட்டு போகவே, அங்க நாங்க வர வேண்டும். நாங்களோ அப்படி ஆண்டவரே, உம் பின்னாடி நடக்கிற ஆடாக எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை திருப்பும். எங்களுடைய அப்பா முரட்டாட்டமான வழிகளிலிருந்து எங்களை குணப்படுத்தும். நீர் எங்களை போஷிக்க போதுமானவர், வல்லமையுள்ளவர், பாதுகாக்கக்கூடியவர் என்பதை காலையில் அறிக்கை செய்து உங்க பாதத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.